அனைவருக்கும் வணக்கம். மிக ஒரு முக்கியமான பிரதிநிதியை நீங்க பார்க்கிறீங்க. மிக சந்தோஷமான விடயம். டெக்ஸ்ட்ல, கூகுள்ல, யூடியூப்ல எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க, அப்படி பார்த்துருந்தீங்க. ஜீவா அவர்கள் நான் ஓவிய மனது பற்றியோ பற்றி அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை. தாய்வீடு பத்திரிகை ஆசிரியர். அங்கால இருக்கிறது மல்லிகை திலகர் என்று சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மலையக அரசியல் சமூக செயற்பாட்டாளர். முக்கியமான மலையக தாக்கத்தில் எடுத்துருக்கீங்க, கையெழுத்தி காட்டுங்க. இந்த கட்சியில மட்டும் இருக்கிறாங்க. இது வந்து விஷுவல் டெக்னாலஜி, பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் சம்பந்தமான படிக்கிறவங்க, இது டான்ஸ் படிக்கிறாங்க, மியூசிக் படிக்கிறாங்க, டிராமா படிக்கிறாங்க. எல்லாத்துலயுமே இலங்கை மனித தாக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சந்தோஷமான செய்தி. தாய்வீடு பற்றி ஆசிரியர் ஓவியர் ஜீவா, விவேகானந்தம் கனடா. நீங்க தாய்வீட்டுல டொரண்டோ பல்கலைக்கழகத்தில தமிழ் விரிவுரையாளராக இருக்கிறார். உங்களுக்கு பேராசிரியர் சித்தார்த்தன் சார், பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருடைய மகன் பேராசிரியர் சித்தார்த்தன், அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஸ்டடிஸ்க்கு தமிழ் சேரா இருக்கிறார். அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு விரிவுரையாளராக இருக்கிறார் கனடாவில். அவர்கள் அச்சக உரிமையாளர் விவேகானந்தன் ஐயா அவர்கள் சென்னையில மிக முக்கியமான அச்சுப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர். இவர்களெல்லாம் நீங்க பாக்குறது பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறோட வயசுக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தரீங்க. உங்களுக்கு இருக்கும் ஒழுங்க வைத்து தந்த மற்றும் தாய்வீடு அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இனி இது சம்பந்தமான உரையாடல்களுக்கு போகலாம். சார் கொஞ்சம் கலைக்கலாம். கலைச்சதுக்கு நாங்கள் கலைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே இங்க வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன். வந்து ஆர்ட் ஸ்டூடெண்டோட ஒரு நியர்லி 10 days ஒர்க் பண்ணேன். ஏதாவது ஸ்டூடெண்டோட சேர்த்து. அதனால அவங்களையும் எல்லாரையும் பார்க்கணும், இங்கெல்லாம் பார்க்கணும். அதாவது ஆர்ட் ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி விஷுவல் ஆர்ட் படிக்கிற மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த என்ன சொல்றாங்க வாய்ப்பு எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து அதாவது நான் சொல்றது வந்து ரொம்ப கடுமையா மேனுவலா டிராயிங் பண்ணி சால்வ் பண்ணி பண்ற கலைஞர்களுக்கு ஆட்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் எப்பயுமே இருக்கு. இப்ப இனிமே வந்து ஏஐ வந்துச்சு, ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பெரிய ப்ரெஷரு அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அது வந்து இருந்தா நான் வந்து இதுதான் இதுதான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து 2021 இருந்து ரொம்ப சின்ன அளவுல இந்த ஏஐ எல்லாம் நான் பயன்படுத்தேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஐரோப்பாவில் இருக்கிற சில கலைஞர்கள், குறிப்பா காமிக் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது நோ ஏஐன்னு ஒரு டூல், அதாவது ஏஐ பயன்படுத்தவில்லை, ஏஐ பயன்படுத்தக்கூடாது, அது வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய இயக்கம் மாதிரி இருந்தது. நானும் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் வந்து உடல்நலமை 80 வயசு தாண்டிட்டாங்க, உடல்நலம் எல்லாமே அவங்க எல்லாம் சொல்லுவோம். கடைசியில என்னன்னா இது வந்து ஏஐ நீங்க ஒன்றும் பண்ண முடியாது,
அதை நிறுத்த முடியாது, அந்த வளர்ச்சியை நிறுத்த முடியாது. கூட வந்து அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். எப்போ நம்ம ஒர்க் பண்ற மாதிரி மேனுவலா ஒர்க் பண்றது போக அதை தெரியாம இருந்துடக்கூடாது. அது என்னன்னு தெரியாம இருந்தோம்னா நம்மள வந்து நம்ம ஸ்பேஸ வந்து எழுதுவோம். அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு, ஒரு அளவுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாதான். ஒரு அந்த காலகட்டத்துல ஏஐயும் நான் மேனுவலா வரைகிறதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி எல்லாம் எடுத்து அதனுடைய பயன்பாடுகளை எடுத்து பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணப்ப எனக்கு புரிஞ்சிச்சு ஏஐ பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. என்ன சொல்லுங்க, ஒரு ஸ்ட்ராங் ஆர்டிஸ்ட் மேனுவலா டிராயிங் ஈவன் போட்டோகிராஃபிக்கு இப்ப ஒர்க் பண்றவங்க எல்லாரும் அதை வந்து பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எப்படி ஏஐ எனக்கு சர்வீஸ் பண்ண வைக்கிறது. ஏஐ வந்து நான் ஒர்க் பண்ணுவேன், ஆனா எனக்கு அது வந்து எனக்கு துணையா இருந்து என் பக்கத்துல இருந்து வேலை செய்து எனக்கு எப்படி எனக்கு வந்து என்னுடைய வேலையை சுலபமாக்குறதுக்கு எங்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் அறியாமல் இருந்தால் கண்டிப்பா என்னைய காண வேண்டிய தகுதி. அதனால இப்போ வந்து அந்த பீரியட்ல தான் நான் வந்து ஏஐ பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. அதே நேரத்துல ரிப்பீட்டிவா செய்யற வேலைகள் எல்லாம் எந்திரம் வாங்கிடும். அதாவது கலைஞர்கள் ஏற்கனவே பண்ற கஷ்டம். நாங்க வந்து இல்ல 80s நான் முதல்ல கம்ப்யூட்டர் எல்லாம் வரும்போது நான் இப்ப ஏழையாவது பயன்படுத்தாங்க. ஆனா அந்த நேரங்கள் எல்லாம் போட்டோஷாப் தான் வரும். போட்டோஷாப் அதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி அந்த மாற்றங்கள்லாம் எப்படின்னா 70, 80ல ஸ்டார் வார்ஸ் இந்த படங்கள்லாம் வந்தது பாருங்க, ஒரு சினிமா வந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். அதுக்குள்ள வந்து ஆர்டிஸ்டோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. சினிமா பெரிய அளவுல இப்போ உங்களுக்கு தெரியும், டிஸ்னி, பால் டிஸ்னியுடைய பாட்டு வேற ஒரு பாட்டு. இவங்கெல்லாம் என்னன்னா மினியேச்சர் வச்சு மாடலை வச்சுட்டு ஏன்னா கம்ப்யூட்டர்ல மாடல் பண்றதெல்லாம் வரல. ஆனா மேனுவலா மினியேச்சர் எல்லாம் பண்ணி அதை ஷூட் பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் பார்ட் இண்டஸ்ட்ரி மாற்றும். அந்த பகுதியெல்லாம் எனக்கு ஆர்வம் இருந்ததுனால அதெல்லாம் நான் கவனிச்சுக்கேன். அதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் முதல்ல போட்டோஷாப் எல்லாம் பயன்படுத்தும். முதல்ல இன்வென்ட் பண்ணுவேன், கண்டுபிடிக்கிறேன். அது வந்து ஒரு காலகட்டத்துல அது என்னன்னா அவங்க எல்லாருமே அனிமேஷன் துறையில இருந்து வந்தாங்க. எனக்கு அனிமேஷன் துறையிலும் பெரிய ஈடுபாடு இருக்கு. அனிமேஷன் துறையில இருந்து அவங்க தான் வந்திருந்தாங்க. லேயர் லேயரா ஒர்க் பண்றோம். என்னன்னா நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு கேன்வாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்றது ஒரு இமேஜ். இது லேயர்ல ஒர்க் பண்றது. அனிமேஷன்ல வந்து லேயர்ல ஒர்க் தெரியும். பாலிஷனுடைய ஃபிலிம் எல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து பிளாக்கா ஒரு பெயிண்டிங் இருக்கும். மேல செல்லுலாய்ட் ஷீட்ல அசைற பொருள்ல வந்து மிக்கி மவுஸ், டொனால்டு எல்லாம் தனி செல்லுலாய்ட் ஷீட் இருக்கு. அதை மேல மேல வச்சு ஒவ்வொரு டூ சூட் பண்ணுவாங்க. அதை பழைய அந்த முறையெல்லாம் எழுதி இருந்ததுனாலதான் போட்டோஷாப் வந்து லேயர் லேயரா ஒர்க் பண்றது. அதை நான் வந்து லைன் டிராயிங்க தனியா வரைஞ்சிட்டு, கலரை தனியா வரைஞ்சு, பேக்ரவுண்ட் தனியா வரைஞ்சு, 3 தனித்தனி லேயர். நான் வேணும்னா அந்த ஒரு லேயரை எடுத்துட்டு வேற பார்க்கலாம். அதாவது நான் என்னுடைய பிக்சர்ல நிறைய வெர்ஷன் எல்லாம் செய்யலாம். முன்னெல்லாம் அப்படி செய்யுது, ஒரே பிக்சர்ல வெர்ஷன் செய்யலாம். இதெல்லாம் வந்து போட்டோஷாப் வசதியா ஆகுது. அது வந்து குறிப்பா வந்து அனிமேஷன், சினிமா, பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், மாடல் மேக்கிங், இது எல்லாத்துக்குடைய கனெக்ஷனும் சேர்ந்து வர்றது. அந்த பகுதியில கலைஞர்கள் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப். இது எங்கெல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல வந்து இப்ப வந்து நீங்க இதெல்லாம் வந்து போட்டோஷாப் எல்லாம் பயன்படுத்த தெரியாதவராகவும் நீங்கள் இருக்க முடியாது. அதே நேரத்துல வெறும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட மட்டும் நம்புறவங்களாவும் இருக்க முடியாது. நீங்க அதாவது மேனுவலா ஒரு டிராயிங்க மாடலை வச்சு நீங்க மாடல் வச்சு நீங்க ஒர்க் பண்ணி இருக்கிற ஒரு அகடமிக் எக்ஸசைஸ். அதோட இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் எல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க. அப்படிதான் நான் வந்து முதல்ல பார்த்தேன். அதே போலவே அதுல வந்து நிறைய பாசிபிலிட்டியா இருக்கு. நீங்க தெரிஞ்சிருக்கோம் அனிமேஷன்ல இதெல்லாம் முதல் முறையா வருது. இதே குறிப்பா வந்து
அனிமேஷன் ஃபிலிம்ல நீங்க லைன் கிங் பார்த்துருக்கீங்க, பழைய அனிமேஷன் டிஸ்னி வால்ட் டிஸ்னியோட லைன் கிங். அது வந்து ஹேண்ட் ட்ராட் அனிமேஷன். இந்த லைன் கிங்ல வந்து என்னன்னா ஒரு வைல்ட் ஹார்ட் இருக்கு, இதுல காட்டு ஆடு இருக்குல்ல, அது வந்து அந்த ஃபாதர் வந்து மிதிச்சு கொள்ளும். அந்த கதையில படம் அந்த குட்டி சிங்க வந்து ஆடும். அப்ப அந்த ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இந்த ஆடு வந்து காட்டு ஆடு வந்து இறங்கி ஒரு மலையில இருந்து இறங்கி தௌசண்ட்ஸா வந்து ஓடி வரும். படம் பார்த்துருக்கு. அந்த ஓடி வர்றத கையால நீங்க வரைஞ்சு அந்த சீனை பார்க்க, அது வந்து கையால வரைஞ்சு பண்றதுதான் டிஸ்னியோட அனிமேஷன். நீங்க வெறும் மேனுவலா மட்டும் அதை நீங்க வரைஞ்சி அதை சக்சீட் பண்ணுறது. அது என்னன்னா ஒரு ஷார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெறும் காலா ஓடு thousands of leg frame உள்ள ஓடி வந்து போகுது. இந்த மாதிரி ஒரு ஷார்ட். இந்த கால் அப்படி ஓடி வர்றத கம்ப்யூட்டர் வச்சு செஞ்சிட முடியாது. கம்ப்யூட்டர் வச்சுன்னா நீங்க அதை எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு காலும் அது இண்டிவிஜுவலா காமிக்கும். ஒரு ஆடு ஒன்னு வந்து ஓடி வரும்போதே தடுமாறும், ஒன்னு ரெண்டு ஜம்ப்ல அங்க போயிடும், ஒண்ணு வந்து அங்க மெதுவா வந்து முன்னாடி இருக்கிறது நடந்து போகுது. பல கேரக்டர் ஓடுறதா இருந்தாலும் ரன்ல வந்து கேரக்டர் ஓடும், நார்மல் ரன்ல ஓடும். இந்த மாதிரி இல்லைன்னா ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து மிலிட்டரி ஓடுற மாதிரி. அப்ப இண்டிவிஜுவலா இருக்கிற கேரக்டரா ஒவ்வொன்றுக்கும் சேரணும். அந்த க்ரௌட் அடிக்காம உண்மையிலே உயிரோட இருக்கிற ஆடு ஓடுறதாக நீங்க பண்ணணும்னா இப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது ஆர்டிஸ்ட் எல்லாம் செய்ய முடியாது, எத்தனையோ பேர் சேர்ந்து. அவங்க அது அப்பயே என்ன சொன்னாங்கன்னா அந்த ஒரு சீனை மட்டும் பண்றதுக்கு ரொம்ப பெரிய கேலிபர் இருக்கிற 40-50 ஓவியர்கள், அவங்களுக்கு ஒரு 40 பேர் துணையா இருந்து இன்பிட்வீன் டிராயிங் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் ரொம்ப பவர்ஃபுல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சீனை மட்டுமே முடிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சிங்கிள் சீன். அப்பதான் கம்ப்யூட்டர் முதல்ல ஆர்டிஸ்டோட கனெக்ட் ஆச்சு. அது என்னன்னா நான் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தேன். அது வந்து என்னன்னா முதல்ல கம்ப்யூட்டர்ல 3Dல அந்த ஓடு பாருங்க, அந்த ஒரு சிங்கிள் ரெக்கார்ட்ல ஆடு ஓடுறத அவங்க பெரும்பால பண்ணாங்க. பண்ணா அது வந்து கேப், அதாவது ரன் கேப் வாக்கு எல்லாருக்கும், அதாவது கேப் பண்ண ஃபுல் ஸ்பீட்ல போனா எந்த காலம் முன்னாடி இருக்கு எந்த காலம் பின்னாடி இருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் சேர்ந்தா சரி வெரைட்டி ஆஃப் ஜெஸ்டர் எல்லாத்தையும் அதுக்கு ஆட் பண்ண பிறகு மல்டிபிள் பண்ணி இதே மாதிரி ஓட விட்டு எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அந்த கைட்லைன் ஆர்டிஸ்ட் தென் ஆர்டிஸ்ட் அது வந்து என்னன்னா அது வந்து நடந்து முடிஞ்சு படம் வந்து போற நேரத்துல நான் அனிமேஷன் மேல இருக்கேன், எனக்கு இந்த பாஷையில அது தெரிஞ்சுக்கிட்ட போலாம் எங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது உலகமா அதான் எப்படி சொல்லிருக்கா, மனிதனால தனியா மனுஷனால இதை பண்ண முடியாது. அதே போல கம்ப்யூட்டர் மட்டும் தனியாவும் இதை பண்ணிட முடியாது. மனுஷனும் விஷயம் சேர்ந்தாதான் இதை செய்ய முடியும். அப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் அவங்க இல்லைன்னா கிடைக்கும். அப்படின்னு ஒரு இடம் இந்த டைம்ல இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் பெரிய முக்கியமான சில அனிமேஷன் நீங்க பாக்குறீங்க, இளஞ்சின் ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த டைம்ல தான் இந்த சேஞ்சோட எல்லாம் சேர்த்து ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு தருணம் தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறது. இப்ப வந்து கம்ப்யூட்டருடைய யூட்டிலிட்டி ஆரம்பிப்பாங்க, அது ஒரு காலம். அதே போலதான் வந்து இப்ப இன்னும் வந்து நாங்களே எனக்கு இது தெரிய ஆரம்பிக்கும் போது இதோட பாசிபிலிட்டி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இதெல்லாம் மிஷின் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இதெல்லாம் தெளிவுபடுறது இல்லையே. அதாவது எப்படின்னா நடக்க வெளிச்சம் வரல. இப்ப இதெல்லாம் எதெல்லாம் ஆர்டிஸ்ட் வரையணும், எதெல்லாம் ஆர்டிஸ்ட் கையில இருக்கும், எதெல்லாம் மிஷின் ஹெல்ப் பண்ணணும், எதெல்லாம் மிஷின் செஞ்சிடும் அப்படின்றத வந்து அறிய முற்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நினைக்கிறோம். ஆனா இப்ப எல்லாம் இதுதான் இல்லை. நாம அதாவது ஹியூமன் ஆர்டிஸ்ட் ஒரு மனுஷன் மக்கள் வந்து எல்லாம் இதுதான் இருக்கு. அதுக்கு மேல நான் வந்து இப்ப இந்த பாசிபிலிட்டியை தெரிய ஆரம்பிக்கிறேன். எதெல்லாம் நான் நம்பலையோ இதெல்லாம் செஞ்சமா செய்யாதா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் சாப்பிட்டுட்டே போகுது.
அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த ஒரு எல்லை இருக்குல்ல, மேன் அண்ட் மிஷின் இருக்கு. நான் என்னெல்லாம் செய்யணும் அதே மாதிரி செய்யணும் இல்லை, அந்த எல்லாம் பிளர் ஆகிட்டே இருக்கு எவ்ரி டே. அது பிளர் ஆகிட்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தாலும் கேட்பீங்க, எடிட் முழுசும் அதுவே பண்ணு, எடிட்டா பண்ணுது. வேற இன்னும் பெரிய பாசிட்டிவ் எல்லாம் கூட எனக்கும் இப்ப எல்லாம் எங்களுக்குலாம் என்ன தெரியுதுன்னா வந்து எஜுகேஷன், அதாவது படிக்கிற முறையே மாத்திரும் போல. கண்டிப்பா இன்னொரு 3 வருஷத்துல எல்லாம் தமிழ்ல தான் மியூசிக் வந்து ஹெல்ப் மியூசிக். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிக்கிறது. நான் ஒரு ஆத்தர் பேரும் நான் வந்து நானே சிலதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு 2022 அந்த டைம்ல என் பேரே போட்டு டிராசி ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணி காமிட்டு, அது ஒரிஜினல் டிராசி என்னையும் சேர்ந்து காமிச்சு. அதாவது என்னன்னா, அது இப்ப வந்து டோட்டலாவே ஏஐ வந்து சினிமாவே செஞ்சு இனிமே வந்து ஃபீச்சர் திரும்ப செய்யும். ஆனா நான் இந்த முதல் முறை எனக்கு செஞ்சு காமிச்ச இந்த துறையில இருக்காங்க சினிமா தியேட்டர்லாம் அவங்க போடுற இந்த நிறுவனத்துக்காக என்னுடைய நண்பர் அவர் இது ஒரு 8 months முன்னாடி டோட்டலா வந்து இது ஏஐல பண்ண ஃபுட்டேஜ் டாட்ஸ்ன்னு எனக்கு காமிச்சாங்க. அதை காமிக்கும் போது எனக்கு முதல்ல பார்க்க, அதாவது யூடியூப்ல ஒரு ஃபுட்டேஜ் 5 நிமிஷம் ஃபுட்டேஜே பண்ணிடுச்சு. கேமரா கிடையாது, எடிட்டிங் கிடையாது, ஆக்டர் கிடையாது, லைட்டிங் கிடையாது, சினிமா ஃப்ளோர் கிடையாது, எதுவுமே இல்லாம. அப்ப அது என்னன்னா, அவன் என்ன காமிக்கிறேன் காமிச்சோன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஒரு கலைஞர் ஒருத்தர் செய்யற முதல் முறையா ஒருத்தர் செய்யற ஒர்க் ஆஃப் ஆர்ட் நான் பார்க்கிறோம். யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் செய்யற வேலையா நான் முதல்ல பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் பிரமாதமா இருக்கு, அல்லது அது எனக்கு தெரிஞ்ச ஏதாவது குறை இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு மனதுல ஒரு யோசனை பார்த்த உடனே ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட். அது வந்து எனக்கு அது இல்லை. அதை நான் சொன்னேன், எங்கேயோ பார்த்தது போல இருக்கு. அதாவது ஏன்னா அது வந்து எப்படி எங்களுக்கு குறைஞ்ச தெரிஞ்சது தெரியல அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிற தரவுல இருந்தாலும் சரி, ஆகையினால அதுல ஏதோ புதுசு நியூ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இப்ப ஒரு பீரியட்ல வந்து வார்த்தை வேற சித்திர வேறன்னு இருந்தது. இப்ப வார்த்தை இருக்கிற இடத்துக்கு சித்திரம் ஆரம்பிச்சு, அதாவது போட்டோகிராஃப் எல்லாமே சேர்த்து. ஆனாலும் இந்த இனிமே இப்ப என்னன்னா ஒரு 3 ஆண்டு இருக்கிறதுக்கு குளோபலா எல்லாரும் விஷுவலும் எஜுகேட் ஆகும். விஷுவலாவும் எஜுகேட் ஆகும். அப்படி இல்லை, எல்லாரும் விஷுவல் எஜுகேட். ஆர்டிஸ்டுக்கு இருக்கிற எக்ஸ்போர்ட் மற்றவங்க அவங்க பார்க்குற மாதிரி மற்றவங்க பார்க்கணும். ஆனா வந்து விஷுவலாவும் இனிமே எல்லாரும் எஜுகேட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகுதான் தனித்தன்மையோடு கூடிய கலைஞர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடம். அது என்னன்னா, இப்ப என்னன்னா சினிமாவை இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, சினிமா எப்படி காமிக் புக் வந்து பண்ற ஆர்டிஸ்ட் இருக்கு. இப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். காமிக் புக் வந்து நீங்க நான் ஒரு கதை கொடுத்து 4 பக்கம் பேனலா சீக்வெண்டல் இமேஜா எனக்கு வேணும், அதை காமிக் புக்கா மாதிரி 4 பக்கமா வேணும் அப்படின்னு கேட்டா பண்ணி காமிக். ஆனா வந்து இப்ப என்ன சொல்லிட்டாங்க, கிரியேட்டிவ் பீப்புளுக்கு வந்து அதெல்லாம் பண்ணலாம். ஆனா நான் வந்து அந்த வசதியெல்லாம் நான் பயன்படுத்துவோம். நாங்க இன்னொன்னு செய்யணும், ஸ்கிரிப்ட் எழுதி பார்த்தோம். அப்பதான் இதெல்லாம் புரியுது. ஸ்கிரிப்ட் எழுதுனா அதுவும் பொதுவெளியில போகும். ஆனா என்னன்னா, ஒரு 8 விதமா 10 விதமா நான் எழுதி பார்த்துட்டு அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எடிட் பண்ணனா அது ஏன் கிடையாது. அப்ப என்னன்னா, அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஏன் எப்படி எனக்கு சர்வீஸ் பண்ண வைக்க. ஏஐ வந்து எனக்கு கிட்டத்தட்ட சர்வெண்ட் மாதிரி, எனக்கு வந்து நான் செய்ய வேண்டிய வேலை பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் எனக்கு செய்யற மாதிரி எப்படி ஆகணும், அதுதான் இனிமே முக்கியமான பொறுப்பு. அதெல்லாம் அதை எடுத்துட்டோ தள்ளிதான் போறதில்லை. கூட சினிமாவும் என்னன்னா, ஸ்டாப் மோஷன் பிலிம்ல நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல. ஸ்டாப் மோஷன் பிலிம் வாஸ் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த படம் ஸ்டாப் மோஷன் பிலிம்ல வந்து அந்த படம் பண்றதுக்கு வந்து ஒரு நீங்க சமயத்துல இந்த பழனிச்சி படம் வெரி எக்ஸ்ட்ராடினரி விஜுவல்ஸ். அந்த மெக்சிகன் டைரக்டர், அவர் வந்து ஆர்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப வந்து இனிமே எப்படி ஆகிடும்னா, ஏற்கனவே ஹேண்ட்லூம்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஆனாலும் மில்க், ஆனாலும் ஹேண்ட்லூம்க்கு ஒரு நீங்க வரைக்கும் மரியாதை. அது போலதான் கையால செஞ்ச படம்
உதவி இல்லாத படம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஹேண்ட்மேட் ஃபிலிம்னே சொல்றேன். அது எப்படின்னா இப்ப கையால செய்யறதுன்னா இந்த உதவிகள்லாம் எதையும் இல்லாம பண்றது. அதுக்கு ஒரு பார்ட் இருக்கு. அது எப்பயும் சாடாது. ஆனா என்னன்னா காம்படிஷன் நிறைய இருக்கு. இந்த வகையிலே இதுவும் பேனல்ல பயன்படுத்திட்டே வரும். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே வர்றது இருக்கிற சமகாலத்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது வந்து இன்னும் இப்ப வந்து ஒரு என்ன சொன்னாங்க, இப்பதான் ஒரு கிளிப் வந்துருக்கு. அதாவது டோர் இப்பதான் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த 3 ஆண்டுல அது வந்து இன்னொரு பெரிய ஓப்பனிங் எல்லாம் பண்ண போகுது. அது என்னன்னா நான் வந்து அப்டேட் ஆகலைன்னா நான் அடிக்கடி பேர் அப்டேட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்டேட் ஆகலைன்னா உள்ள விட்டு அப்ப நான் என்னன்னா உலகம் போல என்ன நடக்குதுன்றதையும் பார்த்துட்டு அதுக்கு அது வந்து ஒரு பிரமாதமான உதாரணம் இருந்து அகனால ஆர்டிஸ்ட் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆல்பர்ட் டியூலர் படம் பார்த்துருக்கீங்க. பெயிண்டிங் ஆல்பர்ட் டியூலர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட். அவரு வந்து வாட்டர் கலர்ல ஒரு மீடியம் கிடையாது. நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் கலர் ஒரு மீடியம். ஆனா அவர் வாட்டர் கலர் 500 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு உலகம் முழுமையில 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வாட்டர் கலர் ஒரு மீடியமே போயிடுறதுக்கே வரும். எதுக்கு சொல்றேன்னா ஆர்டிஸ்டா எப்பவுமே அதான். அப்ப இந்த பகுதியில அதுலயும் குறிப்பா வந்து ஸ்கல்ப்சர் பண்றது பிரமாதமான சாஃப்ட்வேர் வச்சுக்க முன்னே இருந்தது மாதிரி கிடையாது. நீங்க இந்த ஏஐ இப்ப என்னன்னா எனக்கு எவ்ரிடே அந்த வந்து போட்டோகிராஃப் 3D மாடலா ஒரு ஆளை ஒருத்தருடைய போட்டோவை காமிச்சு அதை 3D ஸ்கல்ப்சராவே மாற்றி அவ்வளவு வசதி இருந்துச்சு. ஸோ வந்து அதையெல்லாம் பயன்படுத்தி நான் எதை செய்யணும், நான் என்ன சொல்லணும், அந்த ஒர்க் அப்பார்ட் மூலியமா நான் எதை காமிக்கணும், நான் என்ன பேசணும், ஒர்க் அப்பார்ட் நான் என்ன பேசணும், எதை முதன்மை நான் இதை கத்துக்கிட்டா மோட்டிவேஷன் நான் எதை நோக்கி இதை பயன்படுத்தி என்ன சொல்லணும், அதுல கிளாரிட்டி அதுலயும் கிளாரிட்டி இருக்கும். கூட என்னன்னா பேரலா உலகம் முழுமையில இருக்கிற இந்த சேஞ்சஸை நான் தினமும் வந்து அறிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறாம அதை அறிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நான் வந்து வாக் பண்றது வந்து சமகாலத்துல பேரலா வாக் முன்ன எப்போதும் கூட இப்ப வந்து ஆர்டிஸ்ட் அந்த அதுல வந்து ரொம்ப கான்செப்ட் அதான் இப்ப அது வந்து நாங்க இந்த எனக்கு நாங்க முதல்ல கம்ப்யூட்டரை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது கம்ப்யூட்டரை நான் பயன்படுத்தும் போது என்னை எவ்வளோ ஆர்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் வர எல்லாம் பெயிண்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கிண்டலா என்ன சொல்லுவேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நினைவுல மாதிரி ஃபேக்டரி இல்லை நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பீரியட்ல நாங்க முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது வந்துச்சு. அதுவும் நாம முதல்ல சென்சிட்டிவ் டேப்லெட் அதுவும் அப்படிதான். அதுல வந்து கையா நான் வந்து மவுஸ்லயே வரைகிறான்னு எல்லாம் நினைச்சிட்டு நான் கையில பெண்ல தான் பழகிறேன், பெண்ல வரைகிறேன். ஆனா ஒரே விஷயம் டிஜிட்டல் அல்ல. அப்பையும் வந்து கலைஞர்கள் அந்த காலகட்டத்திலையும் ஆர்டிஸ்ட் வந்து இதை அடாப்ட் பண்றதுக்கு உள்ள வரமாட்டாங்க. இதுல இருக்க பெயிண்ட் சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்றது இதுக்கு எல்லாத்துக்கும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அந்த காலகட்டத்துல இந்த சாஃப்ட்வேர் எழுதுனவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பேப்பர்ல கிஃப்ட் பண்ணிருக்கேன் ஒரு தொட்டு எழுதுற பேனா வச்சுட்டு நான் பேப்பர்ல டிராயிங் பண்ணேன். ஒரு சவுண்ட் வரும், ஒரு சவுண்ட் வரும்ல, இந்த சாஃப்ட்வேர் தயார் பண்றவங்க அந்த சவுண்ட்ல கொடுத்தாங்க படம் வரைகிற சாஃப்ட்வேர். அதாவது என்னன்னா ஆர்டிஸ்ட கன்வின்ஸ் பண்றேன். நான் வந்து பேப்பர்ல வரையும் போது எனக்கு இருக்கிற சென்ஸ் இருக்கு, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வரையும் போது எனக்கு இருக்கணும் அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட அது இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு ஆர்டிஸ்ட பயன்படுத்தி கன்வின்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் செஞ்சாங்க. நான் காலம் போல அது தேவையில்லை பயன்படுத்தி இப்போ வந்து நியர்லி 30 years 35 yearsல இப்போ நீங்க வாட்டர் கலர் வந்து ஒரு பெட் பேப்பர்ல வாட்டர் கலர் வச்சீங்கன்னா பிளாக் கலர் அது வந்து டிஜிட்டல அவ்வளவு பெரிய வசதியா கொண்டாங்க. ஸோ வந்து அதனால எங்கெல்லாம் கூப்பிட்டு இப்ப ரீசெண்டா நான் பார்த்தேன் பிலிமே நீங்க பண்ணலாம், ஏஐல ஒரு சினிமாவே வந்து பண்ணிடலாம் அப்படின்ற இடத்துல நீங்க வந்து ஆக்சுவலா இந்த ஒரு செய்தி தான் நம்ம சொல்ல எப்பயுமே அதை ரிஜெக்ட் பண்ணிடாம அப்படி
நான் ஏதாவது டவுட் தான் எனக்கு கேட்கிறேன். வணக்கம். மதுரை சார் சொன்ன மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்கிறது என் வாழ்க்கையில நிகழ்ந்து. நான் ஆரம்பத்துல சினிமா பேனர்ஸ் வருது கையில. சினிமா பேனர் இந்த ஹைட்டுக்கு ஒரு 10 அடி 20 அடி நீளமும் பயங்கர வேகமா பண்ணும். ஆயில் பெயிண்டிங் தான் அது, ரொம்ப வேகமா பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 பேனர் ஒரு பரபரப்பா இயங்குது. இந்த கோயம்புத்தூர், நான் வாழ்ந்து கோயம்புத்தூர்ல சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் சினிமா பேனர் வரையில கட்ட விட்டுன்னு வெட்டுவாங்க. அப்படியே உடம்பு அப்படியே வெட்டு 20 அடி 30 அடிக்கு இதெல்லாம் வரைஞ்சிட்டு ஒரு நாள் இந்த டிஜிட்டல் புயல் வீசிச்சு. இந்த தொழிலே அப்படியே நின்று போச்சு, அழிஞ்சு. ஏன்னா எல்லாமே பிளெக்ஸ் அப்படிங்கிற அந்த காலகட்டத்துல பேனர் வரைகிற சென்னையிலும் நான் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதாவது அப்ப ஆர்டிஸ்டிக் ஸ்பேஸ் போயிடுச்சு. போட்டோகிராஃபி எந்த போட்டோ எடுத்தாலும் நடிகர் நடிகையுடைய படத்தை 20 அடி பெருசா ப்ளோ பண்ணலாம். போட்டோகிராஃபர் முன்னெல்லாம் ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் கட்டம் விட்டுட்டு வரைவாங்க, அந்த ப்ளோ பண்ணுவாங்க. ஒரு பேனர் வரைஞ்சா அந்த டிசைனை ப்ளோ பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதை ப்ளோ பண்ணி வரையும். அது 2-3 லேயர், அதாவது பேக்ரவுண்ட் தான் வரைவாரு, மேட்டை கலர் பண்றதெல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் மேல இந்த டீடைல் எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிதான் அது ஒரு 4 பேர் ஒருத்தருக்குலாம் அதை வரைவாங்க. அப்படி இருந்த நேரத்துல நெக்ஸ்ட் இந்த பேனர் வைக்கிறது பிரிண்ட் பண்றதுக்கு வசதி வந்துருச்சு. வந்த உடனே பெரிய, அதாவது நீங்க ஒரு நல்ல ஷார்ப் போட்டோகிராஃபி, ஒரு நல்ல போட்டோகிராஃபர் இருக்கு வச்சுங்க, அதுல இந்த ஸ்கின்ல இருக்கிற டெக்ஸ்சர் எல்லாம் ப்ளோ பண்ணி காமிக்கிற அளவுக்கு போட்டோகிராஃபி. நீங்க 15 அடிக்கு 20 அடி பெருசாலாம் வைக்கலாம். அவ்வளவு டீடைல் அவனுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் தான் வரையும் அந்த டீடைல். இப்போ போட்டோகிராஃபே ப்ளோ பண்ற மாதிரி பேனரா வருது, அந்த வசதி வந்துருச்சு. அப்ப ஆர்டிஸ்ட்க்கு வேலை இல்லையா? அப்ப அது ஒர்க் பண்ற உடனே நீ கத்துக்க ஒரு நாள் இதெல்லாம் அப்படின்னு இங்க லோக்கலா இருக்கிற ஆர்டிஸ்ட் என்கிட்ட நான் சொல்லுவேன். ஒரே நாள்ல தூக்கி போட்டேன் ஆட்களை. எனக்கு தெரிஞ்சு அது நிறைய பேரை எரைஸ் பண்ணிச்சு. அதாவது ஜீவால நான் அந்த டைம்ல போய் அடாப்ட் ஆகி வந்துட்டேன். அது இல்லாத ஆளுங்களுக்குலாம் அவங்க எல்லாம் எரைஸ் பண்ணுவோம். அப்போ கூட சென்னையில எனக்கு தெரிந்த ஒரு அவர் எனக்கு நட்போட இருந்தது. அவர்கிட்ட நான் இதை சொல்றேன், என்னைய ஏதோ டிராயிங் பண்ணிருக்கீங்க. அப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு அந்த பேனர் என் பெயின் டிராயிங் பேனர் வைக்கிறாரு. அப்ப நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன், இதெல்லாம் என்னங்க உங்க கட்டடம் 6 மாடி கட்டலாம், அது முழுசுக்கும் ஒரு படம் வைக்கலாம், அவ்வளவு வசதி வந்துருச்சுன்னு சொன்னேன். சார் நீங்க செய்யுங்க சார், நாங்க பண்றோம் அப்படியே ஒண்ணு. அது என்னதான் இருந்தாலும், அதாவது போட்டோகிராஃபி அது எல்லாம் அந்த வசதி நீங்க இவ்வளவு பெருசாலும் ப்ளோ பண்ணலாம்னு இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் ஆர்டிஸ்டோட ஸ்பேஸ் தான். ஒரு கிரியேட்டிவா ஒரு பெயிண்ட் பண்றது, அவனுடைய பெயிண்டிங்க ப்ளோ பண்ணலாம். அதை ஒரு லெபோரியஸா ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இனிமே தேவையில்லை. ஆர்டிஸ்ட் என்ன வரைகிறோமோ அது அவங்களுக்கு ப்ளோ அப்படின்ற ஒரு நரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல டிஜிட்டல் புயல் வீசும்போது எல்லாருமே தடுமாறி போயிட்டாங்க. பொதுவாக இந்த பேனர் வரைகிறவங்க ஹைலி எஜுகேட்டட், சாதாரணமா ட்ரைனிங்லேயே வர்றவங்க தான் பெயிண்டிங் எல்லாம் வரையுது. அதுல இருக்கிற த்ரில் என்னன்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தான் எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் கலர்ல வரையும். கலர்ல வரையும் போது முழு 1x வந்துடும். இந்த இடத்துல ஒரு பிங்க் எடுத்து தைரியமா இருக்கும், இந்த பச்சை எடுத்து இருக்கும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிரமாணமான படம். அது ரொம்ப ஃபாஸ்டா செய்யுது, ஏன்னா டெலிவரிக்கு வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த மாதிரி நேரத்தில் வந்தோடனே எங்களை போன்ற ஓவியர்கள் நிறைய பேர் திக்கு தடுமாறி போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நான் மருது சார், ஆதிமலம் சார், இவங்க நான் ஒரு சிஷ்யன் மாதிரி இருந்தேன். உடனே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன். வாங்கி அதை நானாவே கற்றுக்கிட்டேன். போட்டோஷாப் எல்லாமே கற்றுக்கிட்டேன். வேக்கம் போர்டு வாங்கினேன். வேக்கம் எப்படி பென்சிலோ ப்ரெஷோ யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நாங்கள் பண்றோம். பண்ணும்போது என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் அதை யூஸ் பண்றதுக்கும் ஒரு டெக்னீஷியன் ஒரு போட்டோஷாப் கத்துக்கிட்ட யூஸ் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ். இவன் வண்ணச்சதுரம், ஸ்ட்ரோக்கு எல்லாமே ஒரு தனித்துவத்தை கொண்டு வந்துருவாங்க. ஏஐல வேன்கோ மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணு அப்படின்னா பண்ணி காட்டி. ஆனால் வேன்கோ ஒரு ஆராதனை
செய்த ஓவியம் செய்யும் போது அது தனி உத்தரவு இருக்கும். அதனால அவர் சொன்ன மாதிரி என்னதான் டெக்னாலஜிக்கல் இது புயல் வீசினாலும் அதை நம்ம குதிரை அடைக்கிற மாதிரி அடக்கி நம்ம மூளையையும் நம்ம கதை திறமையும் அது கூடவே மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும். இதுதான் நம்ம சக்சஸ். ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அதாவது ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா வந்து எங்க காலம் வந்து வேற, நீங்க எல்லாம் வளரும் கலைஞர். அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது டெக்னாலஜி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க திறமையை நீங்க நிறைய பென்சில்ஸ் ஸ்கெட்ச்ல இருந்து வாட்டர் கலர் அக்ரிலிக் ஆயில் எந்த மீடியமா இருந்தாலும் செஞ்சுட்டு நீங்க இதுக்கு வரும்போது அந்த ரிசல்ட்டே வேறையா இருக்கு. அதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அனிமேஷன் கம்பெனில 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் ட்ரேசிங். அந்த தலைவனா இருக்கிறவன் ஓவியனா அவன் சொல்றதுதான் அவன் போடுற பொண்ணுதான் அது அந்த கடைசி 1001வது நாள் அதை ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் ஃபேக்ட். இது வந்து உங்களுக்கு சொல்ற ஒரு செய்தி தான். நாங்க ஒரு மூத்த ஓவியர்கள் முறையில உங்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்க நாங்க சொல்ற செய்தி எதையும் விட்டுறாதீங்க, சோர்வடைஞ்சிடாது. நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருங்க. நிறைய ஓவியர்களோட படைப்புகளை பாருங்க, காப்பி ஒர்க் பண்ணுங்க, அதை பயிற்சியில பண்ணுங்க. அதுல இருக்கிற காம்போசிஷன் என்ன கலர் காம்பினேஷன், என்ன ஸ்ட்ரோக்ஸ், ப்ரஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய கல்வி ஒரு ஓவியத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கத்துக்கணும். அதுதான் ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க. இந்த மாதிரி சார் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சேன். நான் வந்து அடிப்படையில ஒரு வழக்குரைஞர். எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும் போது அதை ரொம்ப பயன்படுத்தி சிறந்து விளங்க வேண்டும்ன்றது என்னுடைய ஒரு ஆசை. நீங்க விளையாடலாம். முக்கியமான கலைஞர்கள் எல்லாரும் தனித்தனி கலைஞர்கள். ஏன் இந்த 6 கலைஞர்களுக்கும் தேவையான எக்ஸசைஸ் அந்த ஒரே ரூம். நீங்க தான் வந்து மூவ்மெண்ட் டிசைன், நீங்க தான் வந்து ஒருத்தரே பண்ண வேண்டிய நானே காஸ்டியூம் நானே அந்த மூவ்மெண்ட்ல நானே கேமரா ஷாட் அதே நடந்தது. இந்த 6 கலைஞர் எக்ஸசைஸ்ல ஏன் அவங்க கம்ப்ளீட் இனிமே கிடையாது. ஏன் மட்டுமே கிடையாது, இனிமே இப்போ வந்து எஜுகேஷன் பெரியவங்கள அதாவது இன்வெஸ்ட் டெக்னாலஜி தான். நான் வந்து அதை போல இதுவே வந்து நான் அனிமல் தனி, பெயிண்டிங் தனி, ஏன்னா நீங்க வந்து வந்து இந்த ஒரு வேலை செய்கிறதுல இது என்னெல்லாம் என்ன நடக்கும் அல்லது என்னெல்லாம் நடக்கும் நீ உண்மையா அந்த துறையில
இதுல வந்து அந்த இருக்காங்க அது எப்படி அது கன்வெர்ட் ஆயிருக்கு அந்த ஆர்டர் வந்து ப்ரீ எக்ஸிஸ்ட் இருக்காங்க ஒரு ஃபியூச்சர்ல இன்னும் அது கன்வெர்ட் ஆகும் அதோட இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா அது வந்து முன்னாடி வரைக்கும் அதுக்கும் முன்னாடி இருந்த ஆர்டிஸ்ட் என்னன்னா சர்ச்சில் பெரிய இருக்கிற படத்துல பாத்தீங்கன்னா லைட் ஷேட் ஐகானிக் அப்போ வர லைட் கலர் அதுக்கு பிறகு வந்து சயின்ஸும் டெக்னாலஜியும் ஆர்ட்டும் அப்பதான் வந்து பெயிண்டிங்ல வந்து லைட்டர் ஷேட் லைட்டர் ஷேட் ஸோ இந்த பக்கம் லைட் இருந்தா இந்த பக்கம் டார்க் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்பதான் முதல்ல கனெக்ட் ஆகுது அதனுடைய ஒரு ஹைட் இருக்கு பாருங்க போட்டோகிராஃபிக் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் அது வந்து நான் சொல்றதுல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப சர்ச்சில் இருக்கிற எல்லாம் நேர பார்த்த மாதிரி தான் அந்த ஹியூமனிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது பிலாசபி தென் டெக்னாலஜி அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் இதுல எல்லாம் ஒரு சேஞ்ச் ஆக வர இந்த பெயிண்டிங்லயும் மாற்றலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா ராணியோ இல்லைன்னா கிரேக்க தேவதைகளோ படம் வரைஞ்சிட்டு இருந்த ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படிச்சுதான் வந்த பிறகுதான் மக்களை பார்த்து வரையும் ஒரு கிறிஸ்டோரி கூட அவரெல்லாம் பேசுறாங்க அப்புறம் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுவாங்க அதை பெயிண்ட் பண்றாங்க ஒரு கல்ச்சரல் டெவலப்மெண்ட் வரும்போது ஏதோ மாறி இந்த வகையில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்னன்னா பெயிண்டர் அது வரைக்கும் இருக்கிற ஒரு மாதிரி ஒரு பைபிள் முதல்ல வந்து பிரிண்ட்டுக்கு வந்து அது எல்லாம் கேட்கும் இந்த ஹேண்ட் ராண்டா மேனுவலா பண்ண மேனுஸ்கிரிப்டா இருந்தது குரான் ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாமே இல்லஸ்ட்ரேட்டர் அது பெரிய வசதி மிக்க இல்ல ராஜாவோ யாரோ இருக்காங்களோ அவங்களோட மிடில் ஃபேமிலி பிரிண்டிங் வந்தோம்னா எல்லாருக்கும் கிடைச்சிச்சு இது பைபிள் குரான் எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சு பார்க்க அதுல சில சித்திரங்களோட வந்ததுதான் உலகத்துல அதிகமா இருக்கிறது அது மாதிரி ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு இப்ப என்னன்னா அதுக்கு அப்புறம் இந்த போன 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துலதான் பத்திரிகைலாம் ஒரு பிரிண்ட் ஆகி வாரம் பத்திரிகை நியூஸ் பேப்பர்லாம் அப்ப அது வரையிலும் இருந்த ஆர்டிஸ்ட் வந்து விலகி இருந்து ஒண்ணு அந்த என்ன சொல்றது சர்ச்சோ ஏதோ மத பெரியவர்கள் சொல்றதை வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து வசதி மிக்க முதலாளிகளையோ அல்லது ஜமீன்தார்களையோ வரைய போய் கடைசியில மெதுவா வந்து அது வந்து பிரிண்ட் பண்ண மெட்டீரியல் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா இல்லஸ்ட்ரேட்டருக்கு ஒரு அவசியம் ஆர்டிஸ்ட்னா அவன் வந்து பெயிண்ட் பண்றது மட்டும் இல்ல நான் வந்து டிராயிங் பண்ணி அதை புக்ல பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் பகுதியில அது வராது அப்பதான் இல்லஸ்ட்ரேஷன் வந்துச்சு இல்லஸ்ட்ரேஷன் அது வந்து நீங்க இந்த 100 ஆண்டுல அதையும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மாற அதுவும் போட்டோகிராஃபி வந்துச்சு இப்ப வந்து வந்து நீங்க சொன்னதுதான் நானும் இப்ப வந்து ஒரு சைல்ட் லைஃப் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பேன் அது என்னன்னா சிலது இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சதுதான் போன வருஷம் அப்படின்னு நினைச்சதுதான் இப்ப அது பண்ணேன் அப்ப ஆர்டிஸ்டோட ஸ்பேஸ எடுத்துக்கிட்டே போகலாம் அப்படி இல்ல எது ஆர்டிஸ்டோட ஸ்பேஸ் நீங்க எனக்கும் நானும் இப்பயும் வந்து வாக் பண்ணிட்டே தான் வாக் பண்ணா வெளிச்சமே வரும் அது மாதிரி இன்னும் கிளாரிட்டி எனக்கும் கிளாரிட்டி நானும் முழுசா சொல்லிருக்கு ஆனா என்ன சொல்லுங்க தேதியை மட்டும் நீங்க அங்க என்ன நடக்குது இங்க நடக்குது இப்ப வந்து பொதுவெளி நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம லைப்ரரிக்கு போனோம் லைப்ரரியிலேயே போயிடல செல்போனுக்கு எல்லாம் ஸோ நான் எதை அதாவது பொழுதுபோக்குறத விட கத்துக்கிறதுக்கு மூலியமா பொழுதுபோக்கும் அப்பதான் அப்படிதான் அதை டிசைன் அது ரொம்ப ரொம்ப அதுலயும் குறிப்பா வந்து கிரியேட்டிவ் அதாவது இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு ஆனா ஸ்பேஸ் இருக்கு ஆனா வாட் கைண்ட் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் என்ன வாட் இஸ் ஸ்டைலைசேஷன் இதெல்லாம் எனக்கு கூட சொல்ல இருக்காங்க அப்படியே ரொம்ப தான் இருக்கு ஆனா இருக்கு ஆர்டிஸ்டுக்கான ஸ்பேஸ் என்னைக்கு நான் சொல்றது
லிட்டரலா இந்த எல்லா காலகட்டத்துக்கும் பிறகும் எப்படி விஞ்ஞானிகளோ அல்லது கற்றறிந்தவர்களோ ஞாபகம் விஞ்ஞானிகளோ அது போல ஆர்டிஸ்டுக்கான ஸ்பேஸ் இல்லை, கிரியேட்டிவ் பர்சனுக்காக இருக்கிற ஸ்பேஸ் வந்து அது அதை வந்து அதுல ஏன் இடம் எது அப்படின்னு நான் வந்து கான்சியஸா ஒர்க் பண்ண முடியும். 5 ஆண்டுகளில் நான் யார், எனக்கு இதெல்லாம் தெரியும், அப்ப இதெல்லாம் தெரியாது, அப்பெல்லாம் தெரியலன்னா நான் அந்த காலில் அதை ஹோல்ட் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள இலங்கை பயணம் சொல்லிட்டு உங்களை எங்களுடைய பழைய நாள் ஞாபகம். கதைங்க பேசுங்க, பேசுறதா சந்தேகங்கள் எப்படி இப்பயும் வந்து மாடல் பெயிண்ட் பண்றது இது எல்லாருமே ஓவியம் பண்ணுவாங்க. நான் ஒன்றும் வணக்கம் சார். உங்களால் பார்த்து ரொம்ப சுகமா இருக்கு. எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆன விஷயம் வந்து நீங்க அவங்களோட பேசி கேட்டுருக்கீங்க சார். அது வந்து என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக வர வர நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற சொன்னீங்க சார். அதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னா நானும் இப்படிதான் போய் இருக்கேன். நான் எனக்கு டிஜிட்டலா வரைய முடியும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட டிஜிட்டல் வரைகிறது தான் இன்ட்ரெஸ்ட். நான் வரைஞ்சிட்டும் இருக்கேன். இப்போ வந்து முன்னாடி வேக்கிங் போர்டு வாங்கி வரைஞ்சிட்டு தான் சார். இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு. இதில் வந்து நான் வெளியே போஸ்ட் பண்றப்ப நான் வரைஞ்சதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏஐல இருக்கு தானே, நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சி போடுறத பார்த்துட்டு ஏஐல செஞ்சீங்களா இது எந்த ப்ரோம் அப்படிங்கிற கேட்கிற லெவல்ல இப்போ இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து எப்படி வர தைரியமா நான் வேலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்துச்சு. ஏதோ தெரிஞ்சது கவனிக்க வந்ததுல எனக்கு ஒரு இது கிடைச்சிச்சு சார். ஏஐல ஷார்ட் கட் இருக்கு. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல் இன்வென்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு யோசனை. ஸ்கேல் இல்லாம நீங்க கிடையாது, லைஃபே கிடையாது. ஸோ அவங்க பிக்சி வச்சு யூஸ் பண்ணாங்க. எப்படி அதை அடாப்ட் பண்ண அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருக்கு. இப்ப நீங்க தவிர்க்க ஸ்கேல தவிர்க்க. அது போல பென் எல்லாம் நான் பண்ண வாட்டர் அதே மாதிரி பென் ஒரு ஆர்டிஸ்டுக்கான இது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும். இப்ப நான் வந்து நான் என்னெல்லாம் பேசிக்கா எனக்கெல்லாம் வேணுமோ அதை நான் பயன்படுத்திக்கிறதுனால இப்ப வந்து என்னன்னா பேனல்ல பக்கத்துல செயல்படாம இருக்கிறவங்க செயல்படுறவங்க நீங்க சீப்புன்னு சொல்றீங்க. எப்பயுமே இது நடக்கும். அதாவது சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்லோவா பண்ணல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ஆர்ட் நீ அதெல்லாம் நீங்க பார்த்து அதான் சார். இப்ப நான் அதை சரி அப்படின்னு சொன்னா இப்ப அதாவது நான் செய்யற வேலை வந்து யூஸ் பண்ணி ஏன் மூலமா இது இன்ஸ்பயர் எடுத்து அந்த வேலை நானா செய்யறேன். இல்ல அது வந்து இந்த ஸ்கேல் எல்லாம் நான் சொல்ற ஸ்கேல் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறது இதை பயன்படுத்தினாலும் என்னை போல் நீங்க செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இடம். அது எது நான் கண்டுபிடிப்பேன். நீங்க நான் இருக்கேன், நான் செய்யற வேலை அவனுக்கும் எல்லா வசதியும் இருக்கு. நான் யூஸ் பண்ற பென்சில் எல்லாருக்குமான காமன் பென்சில் தான். ஸ்டில் அந்த பென்சில் என் கைக்கு வந்தா வேற வேலை இருக்குது, அவர் கைக்கு பாருங்க. நான் எப்படின்னா ஒரு இன் 5 years நான் யாரு 5 years நான் யாருன்னா நீங்க என்வாயன்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நீங்க யாரும் நீங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட். அப்ப என்வாயன்மெண்ட் என்னெல்லாம் சேஞ்ச், சூழல் என்னெல்லாம் சேஞ்ச் எல்லாம் மாற்றி கொண்டு வந்தோ அதை நான் வந்து கான்சியஸா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஏஐ நீங்களாக முடியாது. நீங்கள் நினைச்சு நீங்கள் இருந்தது ஏஐ வர நீங்கள் வர நீங்கள் இருந்தது நீங்க மேல கொண்டு வர அதை கண்டுபிடி. ஒரு பீரியட்ல வந்து சினிமா இருக்கு. தமிழ் பட சினிமாவே நமக்கு ஒரு காலகட்டத்துல வந்து ஸ்டுடியோ உள்ளதான் பெரிய ஸ்டுடியோ செட் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு வச்சுதான் சினிமா. அப்போ வந்து கேமரா வாஸ் ஆல்சோ வெரி பிக், ஹியூஜ் கேமரா. அப்படி விசால் பண்ணாங்க. லைவ் சவுண்ட் தான் எடுத்துட்டாங்க.
டப்பிங் ஆகும் லைவ்ல நீங்க அங்க வந்து நான் நடிப்பேன், அவர் ஆக்டர் நடிப்பாரு, அந்த சவுண்ட் எல்லாம் அங்கே அப்படி இருந்தது. மெதுவா வந்து கேமரா சின்னதாயிடுச்சு. ஹாரிக்ல கேமரா வந்த உடனே வந்து கலர் ஃபிலிம், அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஃபிலிம்லாம் வந்துச்சு. இன்னைக்கு கேமராவும் சின்னதாயிடுச்சு. ஆனா உடனே சினிமா எடுக்கிற கிராமத்துக்கு போயிட்டா லீவ். இன்னொன்னு என்னன்னா, அந்த காலகட்டத்துல சினிமா வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஸ்டுடியோ ஓனர் தான் சினிமா அவரே டைரக்டர் எஸ் வாசன் மாதிரி ஆளு இருக்காங்க. அவங்களே ஓனர் ஆஃப் ஸ்டுடியோ, அவங்களே டைரக்ட் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அவங்களுக்கு ஒரு இலாக்கா கதை இலாக்கா இதெல்லாம் செய்வாங்க. அவதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்லயே வந்து அப்ப வெறும் ரிலீஜியஸ் ஃபிலிம் தான் வந்துச்சு, பீரியட் ஃபிலிம் தான் வந்துச்சு. முதல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 35-40% நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரெஸ் தைக்கணும், என்ன கிரீடம் செய்யணும், செட்டு போடணும், எல்லாத்துக்கும் நீங்க செலவு பண்ண முடியாது. இப்போ வந்து அப்படி இல்லை. அது எப்ப வந்ததுன்னா பொலிட்டிக்கலா நான் தமிழ்நாடு வச்சு பேசுறேன். பொலிட்டிக்கலா ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சு, திராவிடியன் மூவ்மெண்ட் வந்துச்சு. இந்த கதைகள்லாம் அவசியங்களா வந்துச்சு. கூட வந்து மனுஷனை பார்க்கணுன்ற இடம் ஆர்ட் சினிமா எல்லாம் ரியலிஸ்டிக் ஆயிடுச்சு. சத்யஜித் படம் பண்ணி காமிச்சு. அப்புறம் வந்து நீங்க சினிமா எடுக்கிறவங்க பாரதி ராஜா இந்த மாதிரி எல்லாரும் வந்தாப்புல அவங்கள கேமரா எடுத்துட்டு வில்லேஜ் அப்படி மாறிச்சு பாருங்க. அது மாதிரி இப்ப நான் அப்படி பார்த்த பிறகு ஸ்டுடியோவே வேண்டியது. நான் இப்போ சமீபத்துல இன்டர்லாம் ஹாலிவுட் பஸ் ஹாலிவுட் இஸ் டெட்னா நான் போனப்ப எந்த ஃப்ளோர்லயும் ஷூட்டிங் இல்லை. ஆனா அனிமேஷன் ஸ்டுடியோலாம் ஆக்டிவ் ஃபுல் ஃப்ளோர் இனிமே போட மாட்டேன். இப்போ நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல நாங்கள் இருக்கேன். நான் போய் இப்போ இன்ஸ்டியூட் சர்வீஸ் என்னன்னா இனிமே வீடியோ வால் தான். பின்னாடி பெரிய ஸ்கிரீன் இருக்கும், அதாவது வீடியோ ஸ்கிரீன் இருக்கும். மினிமம் செட் ஃபோர் கிரவுண்ட்ல ஒரு 20% 10% செட் தான் போடுவோம். பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம். ப்ளூ ஸ்கிரீன்ல தான் நாங்கள் முதல்ல அதெல்லாம் ப்ளூல பண்ணிட்டு காம்போசிட் சிஸ்டம் கொண்டு வந்து பேக்ரவுண்டையும் இதையும் ரெண்டும் சேர்த்து காம்போசிட். இப்ப அது இல்ல, அது வேண்டிய. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், கூட நான் ஒரே நேரத்துல மானிட்டர்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற செட்டையும் பின்னாடி நாங்க ஷூட் பண்றது ஒன்னா கனெக்ட் பண்ணோம். அதாவது பிசிக்கலா இருக்கிற கேமராவும் சிஸ்டம் உள்ள இருக்கிற கேமராவும் ஒன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, நான் இங்க கேமராவை திரும்பும் போது சிஸ்டம் உள்ள இருக்கிற கேமரா இருந்துச்சுன்னா நான் அப்படியே காம்போசிட் பண்ணிடலாமே, எங்க வேலையெல்லாம் குறைஞ்சிருப்பேன் அப்படின்னு நாங்க கனவு இருப்போம். ஆனா அதெல்லாம் இப்ப ஏன் வந்துச்சு. இப்ப என்னன்னா நீங்க வந்து வீடியோ வால் இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி எதுக்கு சொல்றோம்னா, இப்ப எங்களோட ஒர்க் பண்ற பசங்க எல்லாம் சொல்றாங்க இந்த இதை நான் பயன்படுத்தணும். இந்த வீடியோல பின்னாடி இருக்கிறத எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாக்தாத் நகரத்துல நடக்கிற மாதிரி கதை இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு 3D எலிமெண்ட்ட 3000 எலிமெண்ட்டை விற்கிறாங்க. நீங்க வாங்கிட்டு கம்ப்யூட்டர்ல அந்த செட்டை போட்டுட்டு இந்த ஸ்கிரீன்ல போட்டு அதுல கதாநாயகன் வீடியோ எதுல இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கதை எழுதினா அதுக்கு செட் போடும் எழுதுன மாதிரி. சோ அத இப்ப என்னன்னா நாங்க என்ன சொல்றோம், இதை பயன்படுத்தணும்னு எப்படி பயன்படுத்துறது, எதையெல்லாம் இங்க வச்சு நான் எடுத்துட முடியும் அப்படின்னு எனக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுத. அப்ப அந்த அது மட்டும் இல்லை, பட்ஜெட்டும் போட முடியாது. எத்தனை நாள் உள்ள ஷூட் பண்ணலாம், எத்தனை நாள் வெளியே இது அப்படின்னு ஒரு செலவு எல்லாம் நான் கணக்கு போடுறதுக்கும் எனக்கு வந்து அந்த நாலேஜ். சோ இப்ப என்னன்னா இது ஈஸி ஆயிடுமா, ஈஸி ஆயிடும். அதுதான் மாதிரி கதையை நடத்துறதும் இப்ப பயன்படுத்துற கேமரா இருக்கு முன்னாடி எவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கே அந்த கேமராவை பார்க்கும்போது பேனிங்ல இருக்குங்க அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. சோ அது அப்படி அப்ப நான் மாறுதுன்னா என்னெல்லாம் மாறிடுது. இதெல்லாம் நான் வந்து எஜுகேட் ஆகாம இந்த துறைக்குள்ள எல்லாருக்கும் முன்னாடி நான் போனேன். எனக்கு கூட 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறேன் கலைஞர்ல. நான் எப்படி முன்னு அப்ப எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா நான் என்ன சொல்லணும்ன்றதுலயும் எனக்கு கிளாரிட்டி இருக்கும். என்னுடைய ஒர்க் பாட்டி எதை பேசுது அதே மாதிரி அது வந்து அது ஒரு குளோபலான அக்செப்டபிள் பார்ட் தான். அது உலகம் முழுமையிலையும் இருக்கிற இது இப்ப வந்து இன்னும் தியேட்டர் இருக்கு. நான் வந்து தியேட்டர்னா செத்து விடலாம், தியேட்டர் செத்துச்சு.
ஏன்னா அதே அளவுல உங்க வீட்டுல வந்து 60 இன்ச்சு 70 இன்ச்சு கொடுக்குறாங்க டிவி. இப்ப இதுக்கு நான் எடுக்க போனா அது எனக்கு அனுபவமா இல்லைன்னா நாங்க போகல, இந்த கதையோ அதுவோ இல்லை. அது மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்து எப்படின்னா எஸ்பெஷலி பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், சினிமா, நான் சொன்னதுதான் அனிமேஷன், இந்த துறை விஷுவலா இதுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதான் ரைட் டைம், இந்த ஃபீல்டு தான் ரைட். நீங்க இந்த 4 ஆண்டு 5 ஆண்டு ரொம்ப கான்சியஸா கவனிச்சு ஒர்க் பண்ணிடலாம். உங்களுக்கான இடம் எப்ப யாரும் உங்க இடத்துல யாரும் ஒரு கொஸ்டின் இருக்கு. எனக்கும் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நானும் உங்களை போகலாம் பாத்துக்கிட்டே இருக்கேன். அதாவது நான் வந்து ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் மை ஸ்பேஸ், என் ஸ்பேஸ் எது அப்படின்னு நான் வந்து அதை தக்க வச்சுக்கிறது. இந்த அறிவெல்லாம் இருக்காது, நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். அதே நேரத்துல முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லனா இல்ல ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்ல போறேன். ஏன் வந்து வரவங்க எல்லாருமே விஷுவலி எஜுகேட் ஆனது நம்மள மட்டும் சொல்றாங்க. இதுவே சமூகம், ஒட்டுமொத்த சமூகமே விஷுவலி எஜுகேட் ஆயிடும். இப்ப ஒண்ணும் இல்ல, நான் வந்து வெளிநாடுக்கு வரேன், என்னுடைய பையனோ இல்லைன்னா என்னுடைய ஒய்ஃபு வந்து அவங்க சேலை வாங்கிட்டு போறோம், ஒரு சாரி வாங்கிட்டு போறான் சார், முன்னெல்லாம் இப்படி இருக்க இந்த இதா அப்படின்னு கேட்க அப்படி இல்லை. நான் இந்த போட்டோகிராஃபர் எடுத்து பிடிச்சேன், அதான் வாங்காது எப்படி நம்ம பாதி வந்து எப்படி வந்து விஷுவலா எஜுகேட் ஆகும், விஷுவலா கம்யூனிகேட். அமெரிக்காவில் ஒரு தெருவில் நடக்கிற ரைட் இருக்கு பாருங்க, அதை நீங்களும் நானும் உட்காந்து இப்பே பாருங்க, 10வது செகண்ட்ல பாருங்க. ஸோ முன்ன வந்து வெப்பலா தான் இருந்துச்சு செய்தி, அப்புறம் நியூஸ் பேப்பர் தான் செய்தி, அதுவே தயாரிக்கப்பட்ட செய்தி. அந்த நியூஸ் பேப்பருக்கு பிடிக்காது, அதனால நெகட்டிவ் எழுதும். அல்லது அந்த எழுதுற நியூஸ் மேன் இருக்காங்க, அவன் பத்திரிகையாளர், அவனுடைய ஐடியா இருக்கு. அப்புறம் வந்து போட்டோகிராஃப், லைக் ஒரே ஒரு போட்டோகிராஃபர் 5 பத்திரிகையில 5 படம் வரும். ஒரு ஈவெண்ட் நம்ம எல்லாம் உட்காந்து அந்த பத்திரிகையில என்னன்னா நாங்க 4 பேரும் உட்காந்துருக்க மாதிரி ஒரு படம் போடுறோம். ஒரு தடவை இவரை மட்டும் போடும், அவர் மட்டும் போடும், இல்ல இங்க 2 பேர் மட்டும் இடம் இல்ல அப்படி அதை லே அவுட் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு போட்டு. அப்புறம் அது அரசியல் அது இதெல்லாம் தாண்டிதான் நார்மலா இருக்கிற ரீடருக்கு எடுத்து போகுது. அப்ப கூட நீங்க வந்து சில விஷயங்களை கெஸ் பண்றீங்க. இவரை வந்து நானும் ஒரு உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கேன், என்னை அவமானப்படுத்துனா நான் கொட்டாய் விடும்போது எடுத்து போடுறேன். அதுதான் செய்தி, பெரிய செய்தி. இப்ப அப்படி கிடையாது. இப்ப பொய்யும் இருக்கு, அதாவது ட்ரூத்தும் இருக்கு. நீங்க இப்ப பொய் சொல்லலாம்னு இமேஜ் அப்ப என்ன விஷுவல் ஆர்ட்டுக்கு விஷுவல் ஆர்டிஸ்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரிமார்க்கபிள் ஸ்பேஸ். அதை கரெக்டா ரியலைஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு சொல்லியிருந்தா, நீங்க ஆரம்பத்துல கதைக்கும் போது சொன்னீங்க 10 ஸ்கெட்ச்ல 10 இது ஏஐல போட்டு நாங்க செய்யறது, அது எங்கள்கிட்ட கத்துற செய்வது. ஏஐல நாங்க 10 ப்ரௌண்ட் போடுறோம்டா, அந்த 10 ப்ரௌண்டும் எங்களோட கிரியேட்டிவிட்டி தான் சார். இல்ல நான் அதான் சொல்றேன், அது எஜுகேட் ஆயிட்டு, அதாவது தரவு அதுக்கு போயிட்டு, அது வந்து டேட்டா அவங்க ஆட் ஆயிட்டு, அதனால அது எஜுகேட் ஆயிட்டு. அப்ப நான் வந்து நான் ரன் பண்ணிட்டு ஓடிட்டு நான் வந்து என் இடத்துல தக்க வச்சுட்டு அது வந்து என்னை விட பெரிய பூதமாயிட்டு. ஆனாலும் நான் என் ஃபைட்ட ஒரு செகண்ட் விட்டேன்னா அது என்னை காமிட்டு. நான் கேட்கறது என்னன்னா, 10 ப்ரௌண்ட் நாங்க போடுறோம், 10 ப்ரௌண்டையும் எடுத்துட்டு அதுல இருந்து ஒன்றை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்கை செய்யறோம். அப்ப அதை இன்னும் இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை, அந்த போட்டோ போட்டு அதுக்கு ப்ரௌண்ட் எடுக்கலாம். இன்னைக்கு என்ன பிரச்சனைடா, அந்த போட்டோ நான் செஞ்சது, இப்ப இன்னொருத்தருக்கு ப்ரௌண்ட் எடுத்துட்டாரு, இப்ப நாங்க அதுக்கு எப்படி இன்னும் கொண்டாடுறோம். அந்த பிரச்சனை சார். என்ன கிட்ட இங்க யூனிவர்சிட்டி வரணும் இல்ல, டிப்ளமா கிராவிடேஷன் டிப்ளமா முடிச்சேன். அதுக்கு பிறகு கேமரா
ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்ய தெரியும். பட் இவ்வளவு தெரிஞ்சும் இப்ப நாங்க ஒரு கட்டத்துல நான் அன்றைக்கு ஒரு வீடியோல பார்த்தேன், எடுத்த போட்டோவை ட்ரோன் இல்லாமலே இப்ப ஏஐயால செய்யலாம். இப்ப ட்ரோனோட எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எனக்கு ட்ரோனும் இருக்கு, பொருளும் இருக்கு, பட் ஏஐ வந்து என்ன நான் வேலைக்கு இல்லை. ஆனா பணம் அதுதான் சரி. ஒரு ஏஐ வந்து நான் வந்து கிரிப்ட நான் விட்டுட்டா கீழே தள்ளிடும். அது எப்போதும் நீங்க 5 தடவை கொடுப்பீங்க, ஒரு 5 கொடுப்பேன், 5 கொடுப்பேன், இந்த எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அது எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஏஐ கொடுக்கறது உங்களதான் உங்களுக்கு சொன்னது. அதுல இருந்து எப்படி தனித்துவம் வர பக்கத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். அது வந்து அதான் பண்ணாங்க. எனக்கு தெரியும் 5 years 5 yearsல மொத்த வெட்டனும் விஷுவல் ஆர்ட் நல்ல சந்தேகம். ஆனாலும் நீங்க நான் வந்து ஐயோ இருக்கேன் எனக்கு இல்லையே, எனக்கு இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா வந்து எங்க கடைசியில அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கு, நீங்க பாட்டிலையும் செய்யலாம், பிளாஸ்டிக் டப்பாவும் அதே பயன்படுத்தும். நீங்க நிராகரிக்கிறது அதே நேரத்துல ட்ரெடிஷனல் பேசிக்கா ஒண்ணு இருக்கு. நீங்க திரும்பி காட்டை காப்பாற்றணும், இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பகுதி வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். நான் விட்டுறேன் ஹோல்டர் as an artist. இடையில ஒரு ஐடியா பெயிண்டிங்ல வந்து பண்ண முடியல, நல்லா வருமா வராதான்னு ஒரு அதை சுற்றி நான் வந்து ஏஐல வந்து அதை அப்ளை பண்ணி ஆரம்பிச்சு நான் இந்த பெயிண்டிங் ஆட் பண்ணேன். அந்த இந்த பெயிண்டிங்ல வந்து இல்ல அது வந்து இப்போ வந்து அதான் நான் வந்து சொல்ல பாருங்க. இப்போ ஒரு ஷார்ட் கட்டா தான் ஏன்னா அதை செய்யாதவங்க இன்னொரு சாரார் வந்து அதை வந்து அதை வந்து கம்ப்ளீட் ஆக கிடையாது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சொன்னேன். முதல்ல கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் வருதான். ஏன்னா அது வந்து அதான் பண்ண சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு படத்தை பார்த்தாலே இவர் என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தி எப்படி செஞ்சிருப்பாரு நீங்க எல்லாம் சொல்லுவோம். அப்ப அப்படி ஒரு பேச்சு வராத மாதிரியான இடத்துல ஏன் நான் செய்யற நானே முழுசு செய்யறதுக்கான இடம் என்ன இருக்கு ஆர்ட்ல, அந்த இடத்துல ஆர்ட்ஸ் போவோம். அதாவது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு இடையில இருக்கிறது எல்லாமே நான் ஏன் அதான் இப்ப இப்ப என்னன்னா கம்ப்யூட்டர்ல இந்த காமிகான்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா காமிக்ஸ் காமிகான் மொத்தமான எல்லாரும் காமிக் இருக்க வைப்பாங்க. இது ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிடுறாங்கல்ல, அதுல வந்து பெஸ்ட் இந்த வருஷத்துடைய இந்த ஆண்டுடைய சிறந்த காமிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அதை ஏஐ பயன்படுத்துறதை இங்க கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா ஆர்டிஸ்டோட ரெஸ்பெக்ட் அங்க போயிருக்கு மேட்டர்ல அது வந்து சீப் ஆயிருக்கு அப்படின்னா. ஆனாலும் எங்கன்னா வந்து இப்ப கிராஃப் பேப்பர் இருக்கு, இப்ப கிராஃப் பேப்பர் பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. நான் வாங்கி எல்லாரும் கிராஃப போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து பேங்க்ல வந்து பவுடர் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் பேங்க்ல பெயிண்ட் பண்ணு பவுடரை வாங்கிட்டு வந்து லின்சரா மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் விற்குது. நீ முழுமையான ஆர்ட் மிக்ஸ் பண்ணதுல எல்லாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வருது, நீங்க முழுமையான ஆர்டிஸ்ட் நீங்க சொல்லுங்க. இப்ப அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லை, அதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஏஐனுடைய பயன்பாடையும் இனிமே வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. எந்த இடத்துல பார்த்து வரைஞ்சாலும் அது பார்த்து வரைஞ்சா தெரியக்கூடாது. அதுதான் டெக்னிக். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து ஐபோன் வந்து ஒரு காலத்துல எந்த ஃபில்டரை பயன்படுத்துறதுன்றது ஒரு போட்டோகிராஃபில ஒரு பெரிய அறிவு தான்.
எந்த காட்சி எப்படி போட்டோகிராஃப்ல எந்த ஃபில்டர் போட்டா இந்த காட்சிக்கு யார் வேணாலும் 10 ஃபில்டரும் போகணும். அது மாதிரிதான் இந்த ஆர்டிஸ்டோட ஸ்பேஸ் தான் எங்க புரியல, ஏதோ ஒரு புகை மூட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சென்ஸ். நட்சத்திரங்களை குறித்து தொடர்ந்த கொழும்புல நடந்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல நான் பெரிய செட்டே பார்த்து நீங்க கல்லூரில இருந்து வந்தீங்க திட்டீங்களா? யாராவது நான் பெரிய செட் பார்த்து தலைமுறை ஒரு கண்காட்சி நடந்தது. ஒரு மாதம் 2 வாரம் ஒரு பஸ்ல 2 பஸ்ல வந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. யாராவது நீங்க கேட்கிற கேள்வி வச்சு கூட நான் பேச சொல்லல.